தைப்பூசத்துக்கு முருகர் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பி போயாச்சுங்க. அங்கே போய் பார்த்தா கோவிலுக்கு வெளியே 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு லைன் நிற்கிது. இதை பார்த்தோன்னே எங்கள் குட்டீஸுங்களாம் ரொம்ப பயந்துட்டாங்க. எட்ரா எப்படியாவது சாமி பார்த்துட்டு போயிடலான்ட்டு சாமியும் பார்த்துட்டு லஞ்சையும் அங்கேயே முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. இந்த அலகு குத்துறது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நடந்தது. திருவிழா எப்பவுமே வருஷம் வருஷம் எங்கள் ஊரில் நடக்கும். இந்த முறை எங்களால் அதில் போக முடியல. அதை அம்மா வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. வீடியோவிலேயே முருகரையும் பார்த்துட்டு அவருடைய அருளையும் வீடியோவிலேயே வாங்கியாச்சு. எப்பயுமே இந்த சண்டே ஆனால் டிமார்ட் போகக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் நமக்கு அந்த அன்றைக்கி தான் டைம் கிடைக்குது. சரி டிமார்ட் போகலான்னு பார்த்தா ஒரே கூட்டங்க. அங்கே டிமார்ட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கிட்டவே இருக்கும். எப்பயுமே இந்த டிமார்ட் மட்டும்தான் போவோம். வேறு எங்கேயும் அவ்வளோ போனதில்லை. மந்த்லி ஒன்ஸ் எப்பவுமே டிமார்ட் போயிட்டு கொஞ்சம் அதிகமாகவே திங்ஸ் வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவோம். இந்த பருப்பு, சுண்டல் அந்த மாதிரி தானியங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவோம். இது கரெக்டாக 1 மாதத்துக்கு வந்துடும். ஆனால் டிமார்ட் போகும்போது தேவையில்லாமலாம் எடுக்கக்கூடாது. எது எது வாங்கணுமோ அது மட்டும்தான் வாங்கணும்னு நினச்சிட்டு போவேன். ஆனால் அது நடக்கவே நடக்காதுங்க. அங்கே பார்க்குறது எல்லாமே பார்த்து எடுத்துருவேன். இது அழகாக இருக்குது, அது அழகாக இருக்குன்ட்டு வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆனால் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு தான் அவ்வளோ இடம் இருக்காது. எப்போ டிமார்ட் போனாலும் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவேன். இந்த முறை தான் ட்ரெஸ் எடுக்காமல் வந்திருக்கேன். ஏன்னா நிறைய திங்ஸ் வேறு வாங்கியாச்சு. ஏற்கனவே பில்லு வேறு லென்த்தாக போகும். இன்னும் இதில் ட்ரெஸ் எடுத்தோம்னா அவ்வளோதான் சொல்லிட்டு எதுவுமே வாங்கலை.